சேஃப் பியரிங் கெப்பாசிட்டின்னு கட்டடத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஹாய், திஸ் இஸ் முகமது உமர், சிவில் இன்ஜினியர். இப்போ இந்த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு ஒரு 5 சீட்டர் காரில் இல்லை ஒரு 7 சீட்டர் காரில் 7 பேர் தான் உட்காந்து போகிறோமா, இல்லை 8 பேர் போகிறோம், 9 பேர் போகிறோம், 10 பேர் போகிறோம். ஒரு பஸ்ஸில் சீட்டிங் கெப்பாசிட்டியில் மட்டும்தான் போகிறீங்களா, எவ்வளோ பேர் கூட்டம் ஏறி நின்று போகிறீங்க. அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன, அதெல்லாம் தாங்குற மாதிரி அவங்க முன்கூட்டியே ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணியிருக்காங்க அந்த வெஹிக்கிள் தாங்குற மாதிரி. அதே மாதிரி தான் பில்டிங்கில் அன்எக்ஸ்பெக்டடாக மழை பெஞ்சிருது, கம்பி திருப்பிடிச்சிருது, பல லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரே மைண்ட் செட் லேபர்ஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் உள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க. டிஃபெக்டிவ் மெட்டீரியல் நம்ம சைட்டில் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த வீட்டுக்கு மேலே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஜிம் வைக்கிறீங்க, மாடியில் ஒரு ஜிம் வைக்கிறோம்னு வச்சுக்குவோம், மொட்டை மாடியில் ஒரு செடி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், பாட் நிறையா வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு பெரிய கேதரிங்கே நம்ம வீட்டு மாடியில் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் தாங்குற மாதிரி முன்கூட்டியே இது எல்லா ஆஸ்பெக்டையும் கனெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. தேங்க்யூ.